ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேத்ஸ்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போறோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா நார்மல் மாடல்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடுவோம், ஈஸியா இருக்கிறது தான். இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய மாடல் மட்டும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். 1 by 1 பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 41, 91, 183 வகுக்கும் மிகப்பெரிய எண் மூலம் ஒரே மீதம் கிடைக்கிறது. இது மூணும் வந்து ஒரு பெரிய எண் மூலம் வகுக்கிறோம். இப்படி வகுக்கும் போது எல்லாத்துக்குமே ரிமைண்டர் வந்து சேமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வகுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைண்டர் எல்லாத்துக்குமே வருது. அப்போ வந்து இதை நம்ம டைரக்டா வந்து போட முடியாது. கொடுத்திருக்க நம்பரை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 183ல இருந்து 43 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 140 வரும். ஓகேங்களா? 140 வரும். அடுத்தது வந்து 183ல இருந்து 91 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 92 வரும். அதுக்கப்புறம் வந்து 91ல இருந்து 43 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 7 8 அதுக்கப்புறம் 8 4 48 கிடைக்கும். இப்போ இந்த நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் எடுக்கிற மாதிரி வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா காமனா இது எல்லாத்துக்குமே வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்னா 92 48. ஓகேங்களா? போட்டோம் அப்படின்னா 70 வரும். அதுக்கப்புறம் 4 6 2 4 இது வரும். திரும்ப போட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 35 23 12 வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெச்சிஎஃப் தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு மேல நமக்கு காமனா எதுவுமே கிடையாது. அப்ப ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4. அப்போ இந்த 3 நம்பரையும் வந்து காமனா வகுக்கும் போது எந்த நம்பரால நம்ம வகுக்கிறோம் அப்படின்னா 4ஆல நம்ம வகுத்தோம் அப்படின்னா தான் வந்து காமனா எல்லாத்துக்குமே வந்து ரிமைண்டர் வந்து சேமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து ஒன்னு மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்த வேல்யூக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த நம்பர் தான் வந்து எல்லாத்துக்கும் காமனா வகுத்தோம் அப்படின்னா அதுக்கு காமன் ரிமைண்டர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி தான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆன்சர் 4. ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் 4 தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். 1305 4665 6905 என்ற எண்களை எண் என்று மிக பெரும் எண் வகுக்கிறது. அதன் மூலம் ஒரே மீதம் கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ற எண்ணோட இலக்கங்களோட கூடுதல். முன்ன கேள்வி மாதிரியே தான் இந்த கேள்வியும். ஆனா என்ன கேள்வி அப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிருக்கிற அந்த எண்ணோட இலக்கங்களோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. சரி, லாஸ்ட் சம் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க நம்பரை 1ல இருந்து 1 மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சுப்போம். 4665 அதே மாதிரி 6905ல இருந்து 1305 அதுக்கப்புறம் 4665ல இருந்து 1305. ஓகேங்களா? கழிச்சோம் அப்படின்னா 0 8 10 4 8 2 அதுக்கப்புறம் 2 0 0 6 அதுக்கப்புறம் 6ல 1 போயிடுச்சு அப்படின்னா 5600 0 6 3 3. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பருக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு வந்து காமனா எந்த நம்பரால மூணுக்குமே வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காமனா ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேங்களா? மீதம் வந்து காமனா மீதி வந்து நமக்கு கிடைக்கும் ரிமைண்டர். அப்ப இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் போடலாம். என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத 2240 5600 3360. கொஞ்சம் பெருசா தான் போகும் இந்த சம்ம. நம்ம ஷார்ட்டா போடுறோன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிடக்கூடாது, பொறுமையா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்ல இருந்து எழுதிக்கலாம். 2240 3360 5600. எப்பவுமே நம்ம எல்சிஎம்மா இருக்கட்டும் ஹெச்சிஎஃப்ஆ இருக்கட்டும் பிரைம் நம்பர்ல இருந்து சின்ன நம்பர்ல இருந்து தான் போகணும். பெரிய நம்பர் டேரக்டா எடுத்துடக்கூடாது, ஏன்னா அது தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 1120 ஒரு டைம் 6 1 8 0 இப்போ 2 1 8 0 0. திரும்ப போட்டோம் அப்படின்னா 5 6 0 8 4 0 1 1 4 0 0. திரும்ப 2 வாலி கேன்சல் பண்ணலாம். போட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் அதுக்கப்புறம் 8 0 4 2 0 7 0 0. திரும்ப போட்டோம் அப்படின்னா 1 4 0
2 1 0 3 டைம்ஸு 1 5 0 திரும்ப போட்டோம் அப்படின்னா என்ன வரும் 7 0 அதுக்கப்புறம் 1 0 5 105 1 7 5 பார்த்தோம் அப்படின்னா காமனாக 5ஆல் தான் வகுக்கிற மாதிரி தெரியுது. இப்போ 5 அப்படின்னா ஒரு டைமு இங்கே 2 வந்துடும். அப்போ 4 அதுக்கப்புறம் இங்கே 2 1 அதுக்கப்புறம் இங்கே 3 2 5 ஓகேங்களா. இப்போ காமனாக பார்த்தோம் அப்படின்னா 7ஆல் டிவைட் ஆகும். ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2 டைம் 3 டைம் 5 டைம். அப்போ இது எதுக்கும் காமன் கிடையாது. டைரெக்டாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 4 4 16 16 இன்ட்டு இங்கே 10 70 போட்டோம் அப்படின்னா 1120 ஹெச்சிஎஃப் வரும். ஓகேங்களா, 1120 வருது. சரி, இப்போ இந்த நம்பர் என்ன அப்படின்னா இந்த 3 நம்பரையும் நம்ம வகுத்தோம் அப்படின்னா காமனா 3க்குமே வந்து சேம் ரிமைண்டர். இப்போ 1 இதுக்கு 3க்குமே ரிமைண்டர் 1 வருது அப்படின்னா எல்லாத்துக்குமே 1 தான். 3 வருது அப்படின்னா 3க்கு 3 தான். இந்த 3 நம்பரையும் வந்து இந்த நம்பரால வகுக்கும் போது ரிமைண்டர் வந்து சேமா வரும். இப்போ இதை கேட்கல, லாஸ்ட் கொஸ்டின்ல இதே கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இலக்கங்களோட கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்ப 1120 அதாவது 1 + 2 + 0 which is 4 தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி, இது போன மாடல் மாதிரியே தான். கொடுத்திருக்க கொஸ்டின் வந்து நம்ம சேமா ரிமைண்டர் வருது அப்படின்னா ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை வந்து மைனஸ் பண்ணி 3 நம்பர் நம்ம எடுத்துப்போம். எடுத்ததுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சேம் ரிமைண்டர் வரக்கூடிய நம்பர் அதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி. சரி, இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி வந்து ரிமைண்டர் வந்து சேமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து என்னன்னா அந்த ரிமைண்டரை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ரிமைண்டரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா போன மாடல் மாதிரி போட்டோம் அப்படின்னா தப்பு வந்துடும். ஏன்னா வகுத்தா இந்த நம்பர் தான் ரிமைண்டரா வரணும் அப்படிங்கிறப்ப நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது அதே மாதிரி தான், ஆனா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். 1ல இருந்து 1 மைனஸ் பண்றதுக்கு பதிலா என்ன ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 1868க்கு -12 2764 -12 வர நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேங்களா, வரக்கூடிய நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். அப்போ 644134 ஓகேங்களா. அடுத்தது பார்க்கும்போது 651856. அடுத்தது பார்க்கும்போது 252752. ஓகேங்களா, எல்லாத்தையும் 12 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13441856 2752 அந்த மாதிரி வரும். இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். இப்போ 1344 1856 2752 இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் போல 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் 2 டைம்ஸ் அதுக்கப்புறம் 9 2 8 1 அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் 7 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 6 டைம்ஸ். ஓகேங்களா, அடுத்தது திரும்ப போடலாம். 3 3 6 4 டைம்ஸு அதுக்கப்புறம் 6 4 4 6 4. ஓகே, அதுக்கடுத்து 6 அதுக்கப்புறம் 8 8 8 திரும்பவும் 2ஆல் கேன்சல் ஆகும். ஏன்னா ஈவன் நம்பரில் முடியுது. 1 6 1 8 அதுக்கப்புறம் 2 3 2 அதுக்கப்புறம் 3 4 4 திரும்ப 2ஆல் முடியுது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 8 4 1 1 1 6 2 வந்ததுனால 6 1 7 2. அடுத்தது போட்டோம் அப்படின்னா 7 2 4 2 அதுக்கப்புறம் 5 8 அதுக்கப்புறம் 8 6 திரும்ப போட்டோம் அப்படின்னா 1 2 1 2 9. அதுக்கு அடுத்தது இப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
4 3. அப்போ கோப்ரைமாக வந்துருச்சு. ஒன்றுக்கு ஒன்று காமனாக வகுப்படக்கூடியது எதுவும் இல்லை. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை 2 வருது? 2 2 4 4 2 8 8 2 16 16 32 64 வருது. அப்போ ஆன்சர் வந்து காமனாக வகுப்பு இந்த 3 நம்பரையும் 64ஆல் நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து சேமா 3க்குமே வந்து 12 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ முன்னாடி சம்ல வந்து டேரக்டா வந்து ஒரு நம்பர்ல இருந்து இன்னொன்று சேம் ரிமைண்டர் அப்படின்னா ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ ரிமைண்டரே கொடுத்துட்டாங்க அப்படின்னா கரெக்டா இந்த ரிமைண்டர் வர மாதிரி எந்த நம்பராலும் நம்ம வகுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ரிமைண்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேரக்டா இந்த நம்பர்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிமைண்டர் வரும் 0வா கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு HCF போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ இது வரலும் பார்த்து வரலாம் HCF தான் எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்கோம். நல்லா கவனமா கவனிச்சுக்கணும். ஓகே, 4th சம் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1657 1657 2037 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் ஒரு பெரிய எண்ணால வகுக்கிறாங்க. வகுக்கும் போது ரெண்டுக்குமே 6 மற்றும் 5 என முறையே மீதங்கள் கிடைக்கிறது. ரிமைண்டர் வந்து 6 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. முன்னாடி சம் பார்த்தவர்கள் என்னன்னா சேமான ரிமைண்டர்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டுக்கும் காமனா ஒரு ரிமைண்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 ரிமைண்டர். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 6 அப்படிங்கிற ரிமைண்டர், ரெண்டாவது நம்பருக்கு 5 அப்படிங்கிற ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த வகுக்கக்கூடிய பெரிய எண் என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சம் பார்க்கும்போது என்ன பண்ணணும், எப்பவும் போலதான் வந்து நம்ம அந்த நம்பர்ல இருந்து 6 மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ரெண்டாவது நம்பர்ல இருந்து 5 மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் டைரக்டா ஆன்சர் கிடைக்கும். அப்ப 1652க்கு 2032. ஓகேங்களா? சரி, 7ல இது போயிடுச்சுன்னா 1 வரும். 1651 1651. ஓகேங்களா? 1657 6 போயிடுச்சுன்னா 1651, 2037 இருந்து 5 போயிடுச்சுன்னா 2032. அப்போ ஒரு டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 1651 கழிச்சோம் அப்படின்னா 1, அதுக்கப்புறம் 13 அப்படின்னா 8 வரும், 3 வரும். ஓகேங்களா? 19 3 381. அதுக்கப்புறம் வந்து 1651 4 டைம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 381 4 டைம் போட்டோம் அப்படின்னா 4 32 3 12 15 1524 வரும். 1524 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1524 வரும்போது கழிச்சோம் அப்படின்னா 6 7 127 வரும். 127ல இருந்து டைரக்டா வந்து இந்த நம்பர் எடுத்து போடுறோம். ஓகேங்களா? 381. இந்த வகுத்தல் முறையெல்லாம் தெரியும்ல, தெரிஞ்சது அப்படின்னா டேரக்டா இது வந்து என்னன்னா LCM HCFக்கு பெரிய நம்பரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு எந்த நம்பர் காமனா வகுப்படாது அப்படிங்கிறது தெரியாது. அதுக்காக இந்த மெத்தட்ல போடுறது. ஓகேங்களா? எதுக்கு போட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து 21, அதுக்கப்புறம் 6 8 381 வந்துடும். ஓகேங்களா? இப்போ 0 வந்துடும். அப்ப ரெண்டுமே காமனா வகுத்து நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து ஏன்னா நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா முழுமையா வந்து அது வகுப்படும். முழுமையா வகுப்படக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 127. ஒருவேளை இந்த நம்பர் டைரக்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 5 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து B 127 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஈஸியா தான் இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா பயப்பட தேவையில்ல. டைரக்டா கொடுத்துருக்க நம்பர்ல இருந்து ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கழிச்சிட்டு நம்ம HCF எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். என்ன கேட்டிருப்பான், வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் கேட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம HCF எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 5th கேள்வி. 2497 உடன் எந்த குறைந்தபட்ச எண்ணை கூட்டினால் அந்த கூடுதல் 5 6 4 3 ஆல் முழுமையாக வகுப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? முன்னாடி கேட்ட கொஸ்டின் மாதிரியே தான், ஆனா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. இப்போ 5 6 4 3. ஓகேங்களா? குறைந்தபட்ச எண்ணை கூட்டினால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா LCM எடுக்கிறேன். 2 5 3 2 3 3 அப்படின்னா 5 1 2 1. அடுத்து இது கோப்ரைம் டு ஈச் அதர், ஸோ டைரக்டா போடுறேன். இப்போ 10 6 60 60 அப்படிங்கிறதா வந்து இதோடைய LCM. ஓகேங்களா? அப்போ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா 5 6 4 மற்றும் 3ஆல் முழுமையாக வகுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? LCM வந்து 60 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த 60 வந்து நான் திரும்ப வந்து 2497ஆல வகுக்கிறேன். வகுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6. அப்ப டைரக்டா இப்படிதான் எடுக்கணும். அப்ப
4 24 240, மீதி வந்து 97 வரும். அப்போ ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா 60, ரிமைண்டர் வந்து 37 வரும். ஓகேங்களா? இந்த நம்பரோட நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா இது முழுமையா வகுப்படும். ஓகேங்களா? முழுமையாக வகுப்படும். அதாவது இந்த நம்பரோட ஏதாவது ஒரு நம்பரை கூட்டணும் அப்படின்னா நமக்கு எப்படி முழுமையா வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்ச எண், முன்னாடி வந்து மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருப்பாங்க, இப்ப குறைந்தபட்ச எண்ணுன்னு கேட்டதுனால நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். கொடுத்திருக்க எல்சிஎம் அந்த நம்பரால் நம்ம வகுத்தோம் அப்படின்னா ஒரு ரிமைண்டர் நமக்கு கிடைக்கும். அந்த ரிமைண்டர்ல இருந்து 37 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்ப 60ல இருந்து அந்த 37 வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 23 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 23 தான் இது கூட ஆட் பண்ணக்கூடிய குறைந்தபட்ச எண். ஓகேங்களா? இதுல இருந்து இதை கழிச்சிட்டு இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா முழுமையா வகுப்படும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். 2497, அதாவது ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரோட ஏதாவது ஒரு குறைந்தபட்ச எண்ணை நான் கூட்டினேன் அப்படின்னா முழுமையாக வகுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முன்னாடி எல்லாமே பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்ப கூட்டணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து முழுமையாக வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் இதுக்கு காமனா வந்து நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். குறைந்தபட்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம்மால அதை வகுக்கும் போது எனக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். அந்த ரிமைண்டர்ல இருந்து எல்சிஎம் வந்து 16 கிடைச்சிருக்கு, எனக்கு ரிமைண்டர் வந்து 37 கிடைச்சிருக்கு. இது ரெண்டையும் கழிச்சேன் அப்படின்னா எனக்கு 23 அப்படிங்கிற இது கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 23 இந்த நம்பரோட ஃபுல்லா கூட்டிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் வந்து இந்த எல்லா நம்பராலையும் காமனா வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். கொஞ்சம் ஒவ்வொரு கணக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு 2-3 மாடல் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதில் எந்த பின்னம் மிகப்பெரியது? ஒரு 4 பின்னம் கொடுத்துருக்காங்க, மிகப்பெரியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இது எப்பவும் போலதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. கீழே வந்து என்ன எடுப்போம்? எல்சிஎம் எடுப்போம். எடுத்துட்டு 13/60, 31/40, 63/80. அப்ப இதுக்கு வந்து காமனா எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 80 தான் வந்து எல்சிஎம். ஓகேங்களா? எல்சிஎம் வந்து 80. அப்ப 80 வர மாதிரி போட்டோம் அப்படின்னா இங்க வந்து 10ஆல பெருக்கிப்போம். 70/80, இது 80 வரணும் அப்படின்னா 85ஆல பண்ணுவோம். அப்ப 15, இது 1 65, அதுக்கடுத்து இது 2, இப்ப 62/80. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 63 தான் வரும். அப்ப அடிமானம் ஃபுல்லா சமமாயிடுச்சு. அப்ப மேல இருக்கக்கூடிய நம்பர் எது பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் தான் பெருசா இருக்கு. அப்ப இந்த பின்னத்துல எது பெரிய பின்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7/8 தான் வந்து பெரிய பின்னம். ஓகேங்களா? இது பார்த்த உடனே நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஆனா வந்து நம்ம இப்படியே சால்வ் பண்ணியும் போடலாம். இப்படியே சால்வ் பண்ணா கொஞ்சம் பாயிண்ட்ல வரதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டைரக்டா எல்சிஎம் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மெத்தடும் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே, 12, 18, 21, 30 ஆகிய எண்களை முழுமையாக வகுக்கக்கூடிய இரட்டிப்பான மிக சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பரை 2ஆல பெருக்கினதுக்கு அப்புறம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், 2x, அந்த நம்பர் தான் வந்து என்னது முழுமையா இது எல்லாத்தையும் வகுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண் கேட்டதும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் தான் எடுப்போம். இப்போ 12, 18, 21, 30க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 அப்படின்னா 6, இது 9, அடுத்து வந்து 21 வகுப்படாது, அப்படியே வச்சுக்கலாம், 15 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து 3ஆல போடலாம். அப்ப 2, 3, 7, 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சார்பகா எண்களா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு காமனா வகுப்படக்கூடியதே இல்லை. அப்படியே நான் பெருக்கிக்கிறேன். இங்க ஒரு 6, இங்க ஒரு 6, இங்க ஒரு 35. அப்ப 36 × 35 பெருக்கணும் அப்படின்னா 3, 15, 18, 18 மீதி 1, 16, 9, 10,
ஓகேங்களா. 0 1 2 6 0 அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் கிடைக்குது. ஓகேங்களா, 1 2 6 0. ஆனா நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, அந்த மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. ஒரு நம்பரை 2ஆல பெருக்கினதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய நம்பர் தான் வந்து எல்லாத்தாலையும் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நம்பர் வந்து இந்த நம்பர். ஓகேங்களா, 1 2 6 0 அப்படிங்கிறது. ஆனா எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்ப 2ஆல வகுத்தா அப்படின்னா 630 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஆன்சர் தான் நம்ம போடணும். இந்த ஆன்சர் போட்டுறக்கூடாது, ஏன்னா ஆப்ஷன்ல ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துக்கணும். அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, 6/7, 5/14, 10/21 சரியாக வகுக்கக்கூடிய மிக சிறிய பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு சரியாக வகுக்கக்கூடிய மிக சிறிய பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒண்ணுமே கிடையாது. நார்மலா வகுத்தல்ல இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது தான் இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ எப்பவும் போல எல்சிஎம் வந்து நம்ம எடுப்போம். ஓகேங்களா, மேல வந்து எல்சிஎம், கீழே வந்து HCF ஆஃப் இந்த நம்பர் 6 5 10 7 14 21. ஓகேங்களா, இப்போ 6 5 10க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 5 10 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 6 5 அப்படின்னா 1 2. அடுத்து வந்து ஓகே சாரி, ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன நம்பர்ல தான் போனோம். 6 5 10, அப்போ 2 அப்படின்னா 3 5 5. அடுத்து 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 1 1, அவ்வளோதான். அப்போ 15 30 தான் எல்சிஎம். ஏன்னா முன்ன மாடல்ல போட்டோம்னா 60 மாதிரி வந்துச்சு. எப்பவுமே சின்ன நம்பர்ல தான் போகணும். இப்போ எல்சிஎம் வந்து இதுக்கு 60 மேல. HCF வந்து கீழே அப்படியே சொல்லலாம் 7 11. அப்போ ஒரு டைம் 7ஆல பெருக்கணும் அப்படின்னா இங்க 1 2 3 வந்துடும். அப்புறம் வந்து காமனா எதுவுமே இல்லை, அப்போ 7 தான். ஓகேங்களா, அப்ப சாரி 30/70 தான் ஆன்சர். மாத்தி போட்டேன், 30/7 தான் ஆன்சர். எப்பவும் போல காமனா போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேர்டிங்ல கொடுத்துட்டாங்க, அதனால நமக்கு வந்து சட்டுன்னு போட வராது. மிகச்சிறிய பின்னம்னு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா எப்படி பின்னத்துல கொடுத்தாங்களோ அதுக்கு வந்து எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணுமோ அதே மெத்தட் தான் இது. புதுசா எதுவும் கிடையாது, அதனால சும்மா ஒரு மாடலுக்காக எடுத்துட்டு வந்தேன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 12 15 18ஆல் முழுமையாக வகுக்கக்கூடிய குறைந்தபட்ச 5 இலக்க எண். ஓகேங்களா, இது 5ன்னு போட்டுக்கோங்க. சாரி, மிஸ் ஆயிடுச்சு. 5 இலக்க எண் இது. சரி, நமக்கு தெரிஞ்ச குறைந்தபட்சம் 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10,000 தான். ஓகேங்களா, 4 0 வந்துருச்சா, 4 டிஜிட் வந்துருச்சு, 5 இலக்கம் வந்துருச்சு. இப்போ நான் 10,000 எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல வந்து ஒரு நம்பர் தான் வந்து இது எல்லாத்தையும் காமனா வகுக்கக்கூடியது. ஓகேங்களா, கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து 12 15 18க்கு HCF எடுத்தோம், சாரி எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 180 கிடைக்கும். அதை நீங்க போட்டுக்கோங்க. இப்போ இந்த நம்பர் வந்து நான் 180ஆல வகுக்கிறேன். வகுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 5 டைம் போட்டோம் அப்படின்னா 100 வரும் பேலன்ஸ். திரும்ப 5 டைம் போட்டோம் அப்படின்னா 900 வரும். 100 வந்து பேலன்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ கிடைச்சிருக்க ரிமைண்டரை எந்த நம்பரால நம்ம வகுக்கிறோம்லோ, ஓகேங்களா, அதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னா, கழிச்சுட்டு இந்த நம்பரோட கூட்டிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து குறைந்தபட்ச 5 இலக்க எண். ஓகேங்களா, அப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180ல இருந்து 100 கழிச்சோம் அப்படின்னா 80. அதோட 10,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10,080 தான் ஆன்சர். ஓகேங்களா, 10,080 இப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா 12 15 18க்கு ஃபேக்டர் எடுக்கணும். 4 3, இதுல 2 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். 3 5, அதுக்கப்புறம் 9 2, இதை 3 3 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா 2 வருது, 3 வருது, 4 வருது, 5 வருது, 9 வருது, 18. ஓகேங்களா, 9 வருது. வேற ஏதாவது நம்பர் விட்டுருக்கா? எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்க ஆன்சரால ஆன்சர் நான் ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதால டிவைட் ஆச்சு அப்படின்னா எல்லாமே டிவைட் ஆகும். ஒன்று மட்டும் கிடையாது, எல்லாமே டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சரா வரும். நீங்க அப்புறமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லாஜிக்கலா எப்படி போடணும்னா இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா, இது ஆன்சர்ல இருந்து டைரக்டா போறது. அடுத்த கேள்விக்கு போயிடலாம்.
அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் 15, 25, 40, 75 முழுமையாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப மிகப்பெரிய 4 இலக்க எண் எனக்கு தெரிஞ்ச அதாவது நமக்கு தெரிஞ்ச 4 இலக்க எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 999 தான் வந்து 4 இலக்க எண். அப்போ இந்த 999 வந்து காமனா வந்து இந்த நம்பர் கூட நம்ம வகுப்படணும். இப்போ 15, 25, 40, 75க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5 அப்படின்னா 3, 5, 8, 1, 5 அப்படின்ட்டு வரும். திரும்ப 15 3ஆல போட்டோம் அப்படின்னா இது 5, 5, 1, 5, 8, 5 அப்படின்ட்டு வரும். அடுத்து 5 அப்படின்னா 1, 1, 8, 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 40 ஒரு 15 10 டைம் அப்படின்னா 400 600 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? 5 டைம் அப்படின்னா 600. அப்போ 600 தான் எல்சிஎம் இந்த நம்பருக்கு. ஓகேங்களா? எப்பவும் போல நம்ம வகுப்போம். அப்போ 6 டைம் ஒரு டைம் தான் போட முடியும். 2 டைம் போட்டால் 1200 வந்துடும். அப்போ போட முடியாது. அப்போ 99399 இப்போ வகுக்க முடியாது. அடுத்த நம்பர் இது பண்ணுறோம். அடுத்து 6 36 அப்போ 3600. இப்போ 399 அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் வரும். அப்போது முன்னாடி சம்க்கு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய 5 இலக்க எண்கள் சிறிய எண் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரக்டா இந்த நம்பர்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கிருந்து இது கழிச்சு ஆட் பண்ணிடக்கூடாது. கொஸ்டின் ரெண்டுமே வேற, தெளிவாக பார்த்துக்கணும். 999ல இருந்து 399 கழிச்சோம் அப்படின்னா 9600 அப்படிங்கிற மாதிரி வரும். 9600 அப்படிங்கிற மாதிரி வரும். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஃபேக்டர் மெத்தட்லையும் போடலாம், அதுவும் வந்து ஆன்சர் கொடுக்கும். ஸோ வந்து அவ்வளோதான். 10 சம் பார்த்துருக்கோம் 1 by 1. இந்த 10 சம்மே இந்த வகுத்தல்ல போடுற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன, மிகச்சிறிய எண் என்ன, காமனா வரக்கூடிய ரிமைண்டர் வரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன, அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கேள்வியும் வந்து இருக்கும். ஸோ வந்து எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல இந்த மாடல் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்துட்டு வந்தேன். திரும்ப ஒரு டைம் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் போட்டு பாருங்க, ஆன்சர் வந்து வரும். ஒவ்வொரு மாடலும் சேமாக இருக்காது, ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ தெளிவாக வந்து பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. மறக்காமல் அறிவியல் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.